ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஸ்பெஷல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான், தூதுவளை ரசம். தூதுவளை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது சளி, இருமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரசம் வச்சு குடித்தோம்னா சளியெல்லாம் சரியாயிடும். கிராம சைடில் இது நிறைய கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 வரமிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இது கூட ஒரு 8 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 1 பீஸ் அளவுக்கு புளி எல்லாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்தது இதே பேனில் நான் தூதுவளை ஆட் பண்ணிக்கிறேன். இது 1 கப் அளவு இருக்கும். இதில் முள்ளெல்லாம் நிறையா இருக்கும். நல்லா வதக்கணும். நல்லா தூதுவளை இந்த மாதிரி சுருண்டு வர அளவுக்கு வதக்கணும். இப்போ வதங்கிடுச்சு. இதையெல்லாம் நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போ இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டில் சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட நான் உப்பு சேர்த்துனேன். அது வீடியோவில் கவர் ஆகலை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.